இந்தியாவின் அறிவுசார் சொத்துரிமை மற்றும் கண்டுபிடிப்பு துறையில் தமிழ்நாடு ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. மற்ற மாநிலங்களை விட 23% வளர்ச்சி கண்டு புதிய சாதனை படைத்துள்ளதாக தொழில் வழிகாட்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைநோக்கு சிந்தனைகளுடன் கூடிய கடுமையான உழைப்புகளின் பயனாக தமிழ்நாடு 2021ஆம் ஆண்டு தொடங்கி அபரிமிதமான முன்னேற்றங்களை படைத்து இந்தியாவின் மிக சிறந்த மாநிலமாக எழுச்சி பெற்றுள்ளது. ரிசர்வ் வங்கி இந்திய மாநிலங்களின் வளர்ச்சி நிலைகள் குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட்டு உள்நாட்டு உற்பத்திகளில் தமிழ்நாடு 16% பெற்று சாதனையை வெளிப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 18ஆம் தேதி தொழில் வழிகாட்டி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய காப்புரிமை பதிவுகளில் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் காப்புரிமை தாக்கல் செய்வதில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்து நாட்டின் அறிவுசார் தலைநகராக தனது நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய அளவில் பதிவுக்காக விண்ணப்பிக்கப்பட்டவை 68,201. இதில் தமிழ்நாடு மட்டுமே 15,440 காப்புரிமைகளை பதிவு செய்துள்ளது. இது நாட்டின் மொத்த எண்ணிக்கையில் ஏறத்தாழ 23% காப்புரிமை பெறுவதில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு மிகப்பெரிய இடைவெளியில் முன்னிலை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடர் வளர்ச்சியின் மூலம் இந்தியாவின் அறிவுசார் சொத்துரிமை மற்றும் கண்டுபிடிப்பு துறையில் தமிழ்நாடு ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அறிவுசார் சொத்துரிமை மற்றும் கண்டுபிடிப்பு துறையில் தமிழ்நாடு ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. மற்ற மாநிலங்களை விட 23% வளர்ச்சி கண்டு புதிய சாதனை படைத்துள்ளதாக தொழில் வழிகாட்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைநோக்கு சிந்தனைகளுடன் கூடிய கடுமையான உழைப்புகளின் பயனாக தமிழ்நாடு 2021ஆம் ஆண்டு தொடங்கி அபரிமிதமான முன்னேற்றங்களை படைத்து இந்தியாவின் மிக சிறந்த மாநிலமாக எழுச்சி பெற்றுள்ளது. ரிசர்வ் வங்கி இந்திய மாநிலங்களின் வளர்ச்சி நிலைகள் குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட்டு உள்நாட்டு உற்பத்திகளில் தமிழ்நாடு 16% பெற்று சாதனையை வெளிப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 18ஆம் தேதி தொழில் வழிகாட்டி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய காப்புரிமை பதிவுகளில் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் காப்புரிமை தாக்கல் செய்வதில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்து நாட்டின் அறிவுசார் தலைநகராக தனது நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய அளவில் பதிவுக்காக விண்ணப்பிக்கப்பட்டவை 68,201. இதில் தமிழ்நாடு மட்டுமே 15,440 காப்புரிமைகளை பதிவு செய்துள்ளது. இது நாட்டின் மொத்த எண்ணிக்கையில் ஏறத்தாழ 23% காப்புரிமை பெறுவதில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு மிகப்பெரிய இடைவெளியில் முன்னிலை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடர் வளர்ச்சியின் மூலம் இந்தியாவின் அறிவுசார் சொத்துரிமை மற்றும் கண்டுபிடிப்பு துறையில் தமிழ்நாடு ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.